மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பச்சை பட்டுடுத்தி காட்சி தந்த கள்ளழகரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கினர். இஸ்லாமியர்கள் குறித்த பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காகவே தாம் பணியாற்றிக் கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்காக ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் கட்சியும் அதன் இந்தியா கூட்டணியும் பொதுமக்களின் சொத்து மற்றும் வருமானம் அபகரிக்க திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களிடம் இருக்கும் நகைகள் உள்ளிட்ட அவர்களின் சேமிப்பு பறிக்கப்படும் என்று தெரிவித்தார். அத்துடன் அதிக பிள்ளைகள் பெற்றுக் கொள்பவர்களுக்கும் ஊடுருவிய முஸ்லிம்களுக்கும் உங்கள் செல்வத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடியின் அப்பட்டமான வெறுப்பு பேச்சை தேர்தல் ஆணையம் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மோடியின் நச்சு பேச்சு இழிவானதும் மிகவும் வருத்தத்திற்குரியது என்று தமது வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தனது தோல்விகளுக்கு எதிரான மக்களின் கோபத்துக்கு அஞ்சி மத உணர்ச்சிகளை தூண்டி வருவதாக கூறியுள்ளார். அவரது இத்தகைய அப்பட்டமான வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சை காதில் வாங்காதது போல் இருக்கும் தேர்தல் ஆணையம் நடுநிலைமை என்பதை கைவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தை அணுகவும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் வெறுப்பு பிரச்சாரம் தொடர்கிறது என்றும் பிரதமரின் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். கர்நாடகாவில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே.எஸ். ஈஸ்வரப்பாவை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கி மாநில பாஜக அதிரடி முடிவை எடுத்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் ஹாவேரி தொகுதியில் தனது மகனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த ஈஸ்வரப்பா முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை தொடர்ந்து விமர்சித்து வந்தார். அத்துடன் ஷிமோகா மக்களவைத் தொகுதியில் எடியூரப்பாவின் மகன் பி.ஒய். ராகவேந்திராவை எதிர்த்து ஈஸ்வரப்பா போட்டியிடுகிறார். மேலும் முடிந்தால் கட்சியிலிருந்து நீக்கி பாருங்கள் என்று அவர் சவால் விட்டு வந்தார். இந்த நிலையில் அவரை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கி மாநில பாஜக அரசு அதிரடி முடிவை எடுத்துள்ளது. கர்நாடகாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பெங்களூரு மத்திய தொகுதி வேட்பாளர் பி.சி. மோகனை ஆதரித்து சாலை பேரணியில் ஈடுபட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அண்ணாமலை மதசார்பற்ற ஜனதாதள கட்சியுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் இந்த முறை கர்நாடகாவில் 28 தொகுதிகளையும் பாஜக வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெறும் உத்தரவாதங்களை வைத்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிட முடியாது என்றும் மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். பெண் கொலை வழக்கில் திமுகவினரை தொடர்புபடுத்தி பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்த கோமதி என்பவர் கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நாளன்று கொலை செய்யப்பட்டது குறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். அதில் திமுகவினர் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்று அவரை அடித்து கொன்றுவிட்டதாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கொலைக்கும் தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கடலூர் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் அண்ணாமலை மீது ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வாக்காளர்கள் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை என்று மத்திய அமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய அளவில் பாஜக கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசியல் தலைவரான ராகுல் காந்தி வாக்குப்பதிவு இயந்திரம் பற்றி கூறியது சரியான கருத்து இல்லை என்றும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த நடுநிலை வாக்காளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு வாக்காளர்கள் ஆகியோரின் பெயர்களை தமிழ்நாட்டில் நீக்கியது ஜனநாயக படுகொலை என்றும் எல். முருகன் தெரிவித்தார். முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை ஏற்படுத்த பிரதமர் மோடி முயற்சிப்பதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தானில் பிரதமர் பேசியது முற்றிலும் தேச விரோதமானது என குறிப்பிட்டுள்ள அவர் கற்பனை கதைகளை புனைந்து முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை பிரதமர் உருவாக்குவதாக தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களை ஊடுருவற்காரர்கள் என்று பிரதமர் எப்படி சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் செயல் என்று குற்றம் சாட்டியுள்ள பினராயி விஜயன் பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டி தன்னுடைய சொத்து மதிப்பு 529 கோடி ரூபாய் என தெரிவித்துள்ளார்.
ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஜெகன்மோகன் ரெட்டி சொத்து கணக்கை காட்டியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது 375 கோடியே 20 லட்சம் ரூபாய் என கணக்கு காட்டியிருந்த நிலையில் தற்போது 529 கோடியே 50 லட்சம் ரூபாய் என தெரிவித்துள்ளார். இது 41 விழுக்காடு அதிகமாகும். கடந்த ஆண்டு மட்டும் 58 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தனது மனைவி பார்வதி ரெட்டிக்கு 176 கோடி ரூபாய்க்கு அசையும் மற்றும் அசையா சொத்துகளும் 6.4 கிலோ தங்கமும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளர் சந்திரசேகரின் சொத்து மதிப்பு 5,785 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவில் தனது பெயரிலும் மனைவி, குழந்தைகள் பெயரிலும் உள்ள அசையும் அசையா சொத்து விவரங்களை அவர் வெளியிட்டுள்ளார். அதன்படி தனது பெயரில் 2,448 கோடியே 72 லட்சம் ரூபாய் சொத்து இருப்பதாக கூறியுள்ளார். தனது மனைவி பெயரில் 2,343 கோடியே 78 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாகவும், குழந்தைகள் பெயரில் 1000 கோடி ரூபாய் வரை சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற அம்மாநில அமைச்சர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அமைச்சர் சஞ்சய் நிஷாத் ஞாயிற்றுக்கிழமை முகமதுபூர் கத்தார் பகுதியில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். அப்போது சாட் கபீர் நகர் தொகுதி எம்பியாக உள்ள சஞ்சய் நிஷாத்தின் மகன் பிரவீன் நிஷாத் இதுவரை செய்தது என்ன என்று சிலர் கேள்வி கேட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் அமைச்சரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அமைச்சருக்கு மூக்கில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மலையாள டைரக்டர் ஜோஷியின் வீட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்ற நபரை கர்நாடக போலீஸ் உதவியுடன் 15 மணி நேரத்தில் கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது பீகார் மாநிலத்தை சேர்ந்த முகமது இர்ஷாத் என்பதும், சொந்த ஊரில் சாலை அமைத்து திருமண உதவிகளை செய்து திருடிய பணத்தில் ராபின்ஹுட் என்ற புனைப்பெயரும் பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. அவர் மீது பல்வேறு மாநிலங்களில் 19 திருட்டு வழக்குகள் உள்ளன. 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பின்னணி பாடகி உஷா உதுப், உத்தரப்பிரதேச முன்னாள் ஆளுநர் ராம் நாயக் உள்ளிட்டோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டன. பிரபல டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா, தமிழகத்தைச் சேர்ந்த நாதஸ்வர கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கம், எழுத்தாளர் ஜோடி குரூஸ் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டன. மறைந்த தமிழக முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவி, தேமுதிக முன்னாள் தலைவர் விஜயகாந்த், நடிகை வைஜெயந்தி மாலா, நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு மற்றொரு நாளில் விருது வழங்கப்பட உள்ளன. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பொது சேவையில் பங்காற்றியதற்காக வெங்கையா நாயுடுவுக்கு திரௌபதி முர்மு பத்ம விபூஷன் விருதை வழங்கினார். கலைத்துறையில் பங்காற்றியதற்காக பிரபல நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்திற்கு பத்ம விபூஷன் விருதை திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். இதேபோல் மறைந்த சமூக சேவகர் பிந்தேஸ்வர் பதக்கிற்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. पद्मविभूषण श्री मुप्पवरपु वेंकैया नायडू, लोक कार्य। पद्मा सुब्रमण्यम, कला भरतनाट्यम। அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை
ஒரு சில இடங்களில் 39 முதல் 41 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை 34 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு முன்பாக வெப்பநிலையை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் குழு அமைத்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்களுடன் வானிலை மையம் அதிகாரிகள், தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள், மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது ஒவ்வொரு வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்பு வானிலை மாற்றம் குறித்து கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டது. வெப்ப அலை காரணமாக தேர்தலுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மாநிலங்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆணவ கொலையால் தனது கணவனை இழந்து மன உளைச்சலில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்த பிரவீன் ஷர்மிளா என்பவரை காதல் திருமணம் செய்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெண் வீட்டார் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஷர்மிளாவின் அண்ணன் தினேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பிரவீனை வெட்டி படுகொலை செய்தார். இந்த ஆணவ கொலையால் மன உளைச்சலுக்கு உள்ளான ஷர்மிளா தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவமனையில் உயிரிழந்தார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவலை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் மே 1ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்தியதாக சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கடந்த மாதம் 9ஆம் தேதி கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவருடைய நெருங்கிய கூட்டாளிகளையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கடந்த மாதம் கைது செய்தனர். 5 பேரின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை அடுத்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களின் நீதிமன்ற காவலை மே மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே குட்டியுடன் உலா வந்த காட்டு யானைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லியம்பதியில் உள்ள மலைச்சாலையில் ஐயப்பன் கோவில் அருகே வனப்பகுதியில் இருந்து வந்த காட்டு யானை கூட்டம் சாலையில் உலாவின. குட்டி யானை ஒன்றும் சுட்டித்தனம் செய்தவாறு சாலையில் அங்கும் இங்கும் சென்றது. இந்த காட்சியை அங்கிருந்த வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஒரு கடைக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ரூபாய் 5000 அபராதம் விதித்தார். இன்று சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரவுள்ளனர். இதற்காக ஏராளமான தற்காலிக கடைகளும் கிரிவல பாதையில் முளைத்துள்ளன. இந்நிலையில் இந்த கடைகளில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீர் ஆய்வினை மேற்கொண்டார். அப்போது ஒரு கடையில் காலாவதி தேதி இல்லாத தண்ணீர் பாட்டில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த கடைக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ரூபாய் 5000 அபராதம் விதித்தார். நல்லெண்ணெய் போட சொன்ன பார்க்கும்போது பாட்டில் விற்க முடியாதுன்றது நான். மிஸ் கூவாகம் அழகி போட்டியின் முதல் பரிசை ஈரோட்டை சேர்ந்த ரியா தட்டி சென்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் மிஸ் கூவாகம் அழகி போட்டி நடைபெறுவது வழக்கம். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இதன் இறுதிப் போட்டியில் மிஸ் கூவாகம் அழகி போட்டியின் முதல் பரிசை ஈரோட்டை சேர்ந்த ரியா தட்டி சென்றார். 2வது பரிசை தூத்துக்குடியை சேர்ந்த நேஹா என்பவரும், 3வது பரிசை சென்னையை சேர்ந்த இவாஞ்சலின் ஜான் என்பவரும் வென்றனர்.
கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி கண் திறக்கும் நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் திருநங்கைகள் அரவான் சுவாமியை கணவராக பாவித்துக் கொண்டு கோவில் பூசாரி கையால் தாலி கட்டிக் கொள்வர். இதனையடுத்து நாளை தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த தேரானது கூவாகம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பின்னர் அளிக்களம் நோக்கி புறப்படும். அதுவரை ஆட்டமும் பாட்டமுமாக மகிழ்வுடன் இருக்கும் திருநங்கைகள் தேர் அளிக்களம் நோக்கி புறப்பட்டதும் தாலியை அறுத்துக் கொண்டு விதவை கோலத்தை ஏற்பார்கள். ஊட்டி மலை ரயில்களில் பயணம் செய்ய சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோடை சீசனுக்காக ஜூலை 4ஆம் தேதி வரை வெள்ளி முதல் திங்கள் வரை 4 நாட்களுக்கு கூடுதல் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மலை ரயில் பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு மலை ரயில் ஊர்ந்து செல்லும் அழகிய காட்சிகளை கழுகு பார்வை காட்சிகளாக தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நகர பகுதியை அழகுபடுத்துவதற்காக வைக்கப்பட்ட பூச்செடிகளை இரவில் 2 பேர் திருடி செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பூச்செடிகள் காணாமல் போன நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது இது தெரியவந்துள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வணிகர் சங்கம் முடிவு செய்துள்ளது. கும்பகோணத்தில் கதண்டு கடித்ததில் 7ஆம் வகுப்பு மாணவன் உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்தனர். நாள் ரோடு அருகே சாலையில் நடந்தும் சைக்கிளிலும் சென்று கொண்டிருந்த 5 பேரை திடீரென பறந்து வந்த கதண்டு கடித்துள்ளது. இதில் தலை, முகம் உள்ளிட்ட இடங்களில் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்செந்தூரில் அர்ச்சகர் ஒருவரின் 2.5 வயது மகன் 2 சாதனையாளர் விருதுகளை பெற்று சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். மயிலப்புரம் தெருவைச் சேர்ந்த சுப்பிரமணியன் கிருத்திகா தம்பதியரின் மகன் சித்தார்த் ராஜாமணி நினைவாற்றலில் சிறந்து விளங்குகிறார். அவரது ஒப்புவித்தல் திறன் மற்றும் நினைவாற்றலை பாராட்டும் விதமாக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு விருது வழங்கியுள்ளது. மேலும் 2024ஆம் ஆண்டிற்கான சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ள சிறுவன் சித்தார்த் ராஜாமணியை பலரும் பாராட்டி வருகின்றனர். திருச்சி அடுத்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் சக்தியே சிவம், சிவமே சக்தி என்ற தத்துவத்தை விளக்கும் பஞ்சபிரகார நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமி ஜம்புகேஸ்வரர் அம்பாள் வேடத்திலும் அம்பாள் சுவாமி வேடத்திலும் வெள்ளி மஞ்சத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மங்களநாத சுவாமிக்கும் மங்களேஸ்வரி அம்பாளுக்கும் வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க திருக்கல்யாண வைபவம் அரங்கேறியது. குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் வரும் தேர்தலை சந்திக்காமலேயே போட்டியின்றி தேர்வாகிறார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் உள்ள வரகுண பாண்டீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் வருகின்ற தேர்தலை சந்திக்காமலேயே போட்டியின்றி தேர்வாகிறார். காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்மானியின் வேட்புமனு உரிய ஆவணங்கள் இல்லை என நிராகரிக்கப்பட்டது. சூரத் தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்திருந்த 8 சுயேட்சை உட்பட பிற கட்சி வேட்பாளர்களும் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெற்றதால் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவானில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் உணரப்பட்டு வரும் நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குவாலியன் கவுண்டி ஹால் பகுதியிலிருந்து
தெற்கு தென்மேற்கு கடல் பகுதியில் மிதமான நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டு வந்தன. ரிக்டர் அளவில் 3, 4, 5 என்று பதிவாகியுள்ள நிலையில் நள்ளிரவு 11:56 மணிக்கு 6 ரிக்டராகவும் 12:03 மணிக்கு 6.1 ரிக்டராகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவில் தொடர்ந்து நிலநடுக்கங்கள் உணரப்பட்டு வருவதால் மக்கள் தூக்கத்தை தொலைத்துள்ளனர். நல்லது செய்து தன்னை அரசியலுக்கு வரவிடாமல் செய்யுங்கள் என விஷால் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் கட்சிகள் அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், நல்லது நடந்தால் நடிகர்கள் அரசியலுக்கு வர அவசியம் ஏற்படாது என்றும் விஷால் கூறினார். மேலும் நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது குறித்து பொதுக்குழு முடிவு எடுக்கும் என்றும் விஷால் கூறினார். IPL தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வீழ்த்தியது. முதலில் பேட் செய்த மும்பை அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 179 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து பேட் செய்த ராஜஸ்தான் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. ராஜஸ்தான் அணியின் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் சதமடித்து அசத்தினார். IPL T20 கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 39வது லீக் போட்டியில் ருதுராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை அணியும் KL ராகுல் தலைமையிலான லக்னோ அணியும் மோதுகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது.